வணக்கம் டு கடவுள் துணை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வராகி அம்மனை பஞ்சமி திதிக்கு ஏன் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பஞ்சமி அப்படிங்கிற திதி பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சத்தெல்லாம் போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சமி திதி பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமின்னு சொல்லி 2 தாட்டி வரும். இதில் வளர்பிறை பஞ்சமியில் கும்பிடணுமா இல்லை தேய்பிறை பஞ்சமியில் கும்பிடணுமான்னு நிறையா பேர் கேட்குறாங்க. சிலர் வளர்பிறையில் தான் கும்பிடணும் அப்படிங்கிறாங்க, சிலர் தேய்பிறையில் தான் கும்பிடணுங்கிறாங்க. 2 திதியிலையுமே நம்ம வராகி அம்மனை வணங்கலாம். வளர்பிறை திதி அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நல்லது, இப்போ நான் வீடு வாங்கணும், எனக்கு கார் வேணும், இந்த மாதிரி நல்ல விஷயம் நம்ம வளர்ந்துட்டு போகிறதுக்கான இதெல்லாம் நம்ம கேட்கலாம். அதே தேய்பிறை பஞ்சமியில் பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தில் இருக்க கஷ்டம் தீரணும், கடன் தீரணும், வறுமை தீரணும், இந்த மாதிரியெல்லாம் நம்ம அம்மன் கிட்டே கேட்கலாங்க. பஞ்சமி தீதியில் வராகியை நம்ம வணங்கும்போது பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. வராகிக்கு பஞ்சமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் தீபம் ஏற்றுவாங்க. அது ரொம்ப சிறப்பு. தேங்காய் ஃபுல்லாக மஞ்சள் தடவி நெய் இல்லை நல்லெண்ணெய் விட்டு நம்ம ஏற்றும்போது நமக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். திருமண தடை, குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி இருக்கவங்களாம் பஞ்சமி திதி தோறும் நம்ம வராகி அம்மனுக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வர கண்டிப்பாக அவங்க வேண்டுதல் நடக்கும். வராகி அம்மனை கோயிலுக்கு போய் வழிபட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா வீட்லேயே ஒரு சின்ன அகல் விளக்கு, மண் விளக்கை வச்சுட்டு வராகி அம்மனை வணங்கினா கண்டிப்பாக அந்த விளக்கில் அந்த சாமி எழுந்தருள்வாங்க. அதே மாதிரி வராகி ரொம்ப உக்கிரமான தெய்வம், வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. வராகி ரொம்ப எளிமையான கடவுள். கண்டிப்பாக நம்ம வீட்லேயும் படம் வச்சு வழிபாடு பண்ணலாம். வராகி அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வீட்டிலையாக இருந்தாலும் சரி, இல்லை கோவிலுக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, மாதுளை பழம், சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் வராகி அம்மனுக்கு ரொம்ப பிரியமான ஒன்று. இதெல்லாம் கொடுக்கலாம். வராகிக்கு போடுற மாலை பார்த்திங்கன்னா மஞ்சள், விரலி மஞ்சளில் மாலை கட்டி போடுறது சீக்கிரம் திருமணம் நடக்கிறதுக்கான வழிவகுத்து கொடுக்கும். நிலக்கடலை நெய்வேத்தியமாக வைக்கலாம். இந்த வராகி அம்மன் பார்த்திங்கன்னா நிலத்துக்கு அடியில் விளையிறது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் கடவுளுக்கு கண்டிப்பாக நம்ம நெய்வேத்தியமாக வைக்க நமக்கு நல்லது சேரும். ஸோ வராகி அம்மனை நம்ம பஞ்சமி தீதியில் வழிபட்டால் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பஞ்சமியோ 12 பஞ்சமியோ நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதே மாதிரி பஞ்சமி அன்னைக்கு 5 விளக்கு தீபம் வீட்டில் ஏற்றலாம். வராகி அம்மன் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான கடவுள். அதை ரொம்ப உக்கிரமான கடவுள், வீட்டில் வைக்கக்கூடாது, வணங்கக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. வீட்டில் வச்சும் தாராளமாக வணங்கலாம். ஒரு விளக்கை வச்சு நீங்கள் அந்த சாமியை நினச்சிங்கனாவே கண்டிப்பாக நம்ம வீட்டில் எழுந்தருள்வாங்க. கண்டிப்பாக இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு வராகியை வழிபாடு பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்க பஞ்சமெல்லாம் போய் நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி போகும் அப்படிங்கிறது கண்டிப்பான ஒன்று. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள். மேலும் இந்த மாதிரி தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.